எல்லாருக்கும் முன்னக்கும் இன்னைக்கு பார்க்க போற டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து LGயோட Q6 போன் வந்து 4 மறுநாள் வந்து இந்தியா லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம iPhone 6க்குன்னு பாத்தீங்கன்னா பிரத்யேகமான ஒரு ஸ்மார்ட் கேஸ் வந்து ஒரு லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் சுவாரஸ்யமான டெக்னிக்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து ஆக்சுவலி சொல்ல போனா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் பாத்தீங்கன்னா LGயோட G6 போன் வந்து ஃபிளாக்ஷிப் போன் வந்து மார்க்கெட்ல லான்ச் ஆயிடுச்சு. அந்த போன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வரவேற்பு கட்ட போன், நிறைய பேர் இந்தியால வச்சா. ஆனா ஒரு பெரிய ஸ்கோப் வந்து LGக்கு வந்து அந்த போன் கொடுக்கல. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க. 10,000 ஃபிளாஷ்பேக் ஆஃபர், ஏகப்பட்ட ஆஃபர், ஃபிளாட் ஆஃபர் சொல்லி ஏகப்பட்ட ஆஃபர் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படினாலும் ஒரு பெரிய நஷ்டம் தான் அந்த போன். ஆனா ஒரு அருமையான போன் தான். இப்ப LG பாத்தீங்கன்னா 4 மறுநாள் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு மட்டும் இல்லாம இந்தியால இல்லாம மட்டும் ஒரு புது போன் வந்து இந்தியா லான்ச் பண்ண போறாங்க. என்ன போன் பாத்தீங்கன்னா LGயோட உங்களுக்கு வந்து Q6 சொல்லிட்டு மாடல். இந்த போன் பாத்தீங்கன்னா மதிப்பீடு பாத்தீங்கன்னா வந்து 19,990 ரூபாய்க்குள்ள தான் அப்ராக்சிமேட்லி இருக்கு. ஆனா வந்து கம்பெனியை பாத்தீங்கன்னா வந்து 1 போட்டு டேஷ் போட்டு 919 போட்டிருக்காங்க. அது வந்து கண்டிப்பா 9 தான் வரும். ஏன்னா 9க்கு கம்மி வர வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் ஆச்சரியமான. இது வந்து எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் தான் கிடைக்கும் போது ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இதோட ஓவரால் கொஞ்சம் ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து டோட்டலி 18.9 இன்ச் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஃபுல்லா வருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 2160 into 1000 பிக்சலோட வருது. வேற என்ன சொல்றது? இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த தடவை வந்து கொடுத்திருக்க ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் டிராகன் வந்து 435 வந்து அவங்களுக்கு ஸ்னாப் டிராகன் சிப்செட் கொடுக்குறாங்க. இன்க்ளூடட் பாத்தீங்கன்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்டான ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 2GB RAM வருது, 3GB RAM வருது, 4GB RAM வருது, 16GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ், 32GB ஸ்டோரேஜ் வருது, 64GB ஸ்டோரேஜ் வருது. ஏன்னா வந்து இதை வேரியன்ட் பிரிச்சிருக்காங்க. ஆனா இது ஸ்டார்டிங் மதிப்பீடு பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் பார்த்தா 19,990 ரூபா தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல 3 வேரியன்டா பிரிச்சிருக்காங்க. அமேசான்ல எக்ஸ்க்ளூசிவ் வருது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா எவ்வளவு கொடுத்துருக்காங்க 13 மெகா பிக்சல்ஸ் பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகா பிக்சல்ஸோட இன்க்ளூட் வருது. ஆண்ட்ராய்ட் பாத்தீங்கன்னா 7.1 நோகட்ல ரன் ஆக போகுது. ஒன் ஆஃப் த சொல்ல போனா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கண்டிப்பா அக்செப்டபிள். அது மட்டும் இல்லாம 3000 mAh பேட்டரியோட வருது. ஒன் ஆஃப் த வந்து சொல்ல போனா வந்து அடுத்த ஒரு பிளாக்ஷிப் போனுன்னு சொல்லலாமா இல்ல எப்படி சொல்லணும்னா, ஏன்னா அந்த போன் வந்தா தான் சொல்ல முடியும். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அவைலபிலிட்டியான கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோ பிளாக் கலர் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஐஸ் பிளாட்டினம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒயிட் அண்ட் அது வந்து கோல்டு கலர்ல வந்து வரப்போகுது. ஒரு வேரியண்டான 5 கலர் வந்து லான்ச் ஆக போகுது. இது அப்கமிங் பாத்தீங்கன்னா வந்து 4 மறுநாள் வந்து ஆகஸ்ட்ல வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க இந்த போனை. யார் வாங்க போறீங்க? LG போன் உங்களுக்கு பிரத்யேகமா உங்களுக்கு பிடிக்குமா? LGயோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? LGயோட போன்ஸ் ஏதாவது கேஸஸ் வச்சிருக்கீங்களா இல்ல வீட்டுல பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஐபோனுக்கு வந்து பிரத்யேகமான ஒரே ஒரு நிறுவனம் வந்து ஒரே ஒரு சூட் ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. என்ன சூட்னு பாத்தீங்கன்னா வந்து நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஐபோன்ல வந்து சார்ஜ் போயிடுச்சுன்னா வந்து ஒரு பேக்ல செகண்டரியா ஒரே ஒரு கவர் மாதிரி மாத்திப்பாங்க. அதுல வந்து சார்ஜ் ஏறும். ஆனா வந்து அந்த கவரே வந்து இன்னொரு ஸ்மார்ட் போனா மாறினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒரு நிறுவனம் வந்து மீ சூட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஐபோன் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னு உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பிரத்யேகமா பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா வந்து yahar.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல தான் இந்தியால அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட மதிப்பீடு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெருக்கி வந்து 9,990 ரூபாய் 10,000 ரூபாய் மதிப்பு வருது. இது எப்படி வந்து வேலை செய்யறதுன்னு நினைச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நீங்க ஐபோனுக்கு பின்னாடி வந்து செகண்டரி கவரா மாத்திக்கலாம். மாட்டின அப்புறமா வந்து இந்த இது என்ன பண்ணா அவங்களோட ஆப்ஸ் நீங்க வந்து ஐபோன்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ண அப்புறம் அந்த ஆப்ஸ் நீங்க பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செகண்டரியா ஆண்ட்ராய்டு ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு ஒரிஜினல் iOS கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் மட்டும் இல்லாம அந்த கேஸ்ல நீங்க ஒரு சிம் வந்து யூஸ் பண்ணலாம். இதுல எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா வந்து இதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்க ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதத்துல 2 சிம் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இதுல செகண்டரி பேக்கப் வந்து 1700 mAh பேட்டரியோட கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். ஐபோன் 6க்கும் ஐபோன் 6s தான் இப்போதைக்கு வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால அதுல வந்து 16GB வந்து இன்டர்னல் வரைக்கும் நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரே கல்லுல 2 மாங்க ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஐபோனும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ற மாதிரி இது நல்ல ஃபீச்சர். நல்ல ஒரு புதுசான ஒரு தாட்ல செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இதை நீங்க வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஏன்னா வந்து
இது ஒரு நார்மலா செகண்டரி செல் வச்சுக்கிறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு பேக்ல கவர் மாதிரி போட்டுட்டு ஒரே கல்லுல 2 மாங்கு யூஸ் பண்றது நல்ல ஐடியா தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போன் வந்து இப்ப இது மாதிரி செகண்டரி கேஸ் வந்திருக்கா, நம்ம வாங்கலாமா வாங்க வேணாமா? 3990 வந்து ஒரு ஹைலி பட்ஜெட்டா இல்ல ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்டு போன் வாங்குறதுக்கு இது வந்து பெஸ்ட்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பண்ணா ஐபோனோட SE மாடல். ஐபோனோட SE மாடல் வந்து நார்மலா எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஐபோன் 5, ஐபோன் S, அதுக்கப்புறம் சொல்ல போனா ஐபோன் 6 வந்து அப்புறமா ஒரு நடுவில் ஒரு மாடல் வந்துச்சு ஐபோன் SEன்னு சொல்ற மாடல். ஒன்னாவது வந்து புது மாடல் கூட சொல்லலாம். நிறைய பேர் ஐபோன் இன்னும் வாங்குறவங்க ஐபோன் வாங்க நினைச்சுன்னா இப்ப பிரத்தியமா ஒரு ஆஃபர் ஓடிட்டு இருக்கு. பிரத்தியமா பாத்தீங்கன்னா பேடிஎம் மால்ல வந்து அந்த ஆஃபர் ஓடிட்டு இருக்கு. என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா வந்து 22,990 பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 23,000 போன் வந்து ஐபோன் SE 32GB வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 20,000 பாத்தீங்கன்னா 19,990 ரூபாய்க்கு வந்து பேடிஎம் மால்ல நீங்க வந்து கண்டிப்பா போய் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம பேடிஎம்ல போய் நீங்க பேடிஎம் வெப்சைட், அது பேடிஎம் மால்னு சொல்றாங்க, பேடிஎம் வெப்சைட்ல போனா பேடிஎம் மால்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். அதுல போனீங்கன்னா நீங்க வந்து இந்த ஐபோன் வந்து டீல்ல வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஐபோன் வாங்குற முன்னாடி அதுல ப்ரோமோ கோட் இருக்கும் ஐபோன் 6ன்னு சொல்லி நீங்க வந்து SEன்னு சொல்லி ஐபோன் SEன்னு சொல்லி அந்த ப்ரோமோ கோட் போட்டுங்க. ப்ரோமோ கோட் போட்டீங்கன்னா 19,990 ரூபாய்க்கு இந்த போன் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து எலிஜிபிள் இல்லை. நீங்க கண்டிப்பா பணம் கட்டியாகணும். கட்டினா மட்டும் தான் இது வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதனால ஐபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஐபோன் போன் தான் வேணும். ஐபோனோட ஃபேன் ஐபோன் SE வாங்கணும் ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து 20,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல போன் 32GB ஐபோன் பிராண்டடான கம்பெனி வாங்குறது வந்து என்னோட ஒப்பீனியன்ல நல்ல ஒரு ஐடியா தான் நினைக்கிறேன். பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து பணத்தை சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபர் பீரியட்ல வாங்கிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐபோன் போன் பத்தி? ஐபோன் போன் வந்து இப்ப யாராவது பார்த்துட்டு ஐபோன் போன்ல நம்மளோட யூடியூப் சேனல் இப்ப வீடியோ யாராவது பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா ஐடியால இருந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா வந்து ஐடியால யாரெல்லாம் போஸ்ட் பெய்ட் யாரும் யூஸ் பண்றீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து ஐடியால எல்லாரும் ப்ரீபெய்ட் தான். இப்ப ஜியோ வந்ததுல இருந்து யாருமே வந்து ப்ரீபெய்டு எல்லாரும் போஸ்ட் பெய்ட் யூஸ் பண்ணல. ஆனா நிறைய பேர் வந்து அபிஷியலா சொல்ல போனா வந்து கம்பெனில வேலை செய்யறவங்க வந்து ஐடியால யாராவது போஸ்ட் பெய்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஐடியால ஒரு சின்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க வந்து பேமெண்ட் பண்றீங்க மந்த்லி பில்லுன்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் பில்லுன்னு சொல்றோம்ல, அந்த மந்த்லி சைக்கிள் பில்லுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து மாதம் வந்து ஒரு 100 ரூபாய் நீங்க வந்து பணம் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஜிபிக்கு 100 ரூபாய் கட்டுற இடத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு 10 GB கிடைக்கலாம், 8 GB கிடைக்கலாம், 7 GB கிடைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா நிறுவனத்துல கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து இப்ப ஜியோ கொடுக்குற ஆஃபருக்கு மேல இது பெரிய ஆஃபர் இல்லை. ஆனா போஸ்ட் பெய்டுக்கு வந்து இது வந்து 100 ரூபாய் கட்டும் போது எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் கட்டும் போது வந்து 1 GB கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஜாக்பாட்ல வந்து ஒருவேளை 7 GB கிடைக்கலாம், 8 GB கிடைக்கலாம், ஆனா லாஸ்ட் வந்து 10 GB வரைக்கும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஐடியா பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க எந்த நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க? ஐடியா யாராச்சும் யூஸ் பண்றீங்க? உங்க ஊர்ல ஐடியா டவர் எப்படி இருக்கு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த லாஸ்ட் டெக்னிக்ஸ் வந்து ஹவாய் பத்தி எல்லாருக்கும் தெரியாம இருக்க ஹவாய்னு நிறைய பேர் ஒரு உச்சரிப்புல சொல்லுவாங்க. நான் ஹவாய் தான் சொல்லுவேன். ஹவாயோட மாடல் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஹானரோட மாடல் ஏற்பட்டது பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா அமேசான்ல மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒன் ஆஃப் த சொல்ல போனா வந்து பிளாக்ஷிப் மாடல் பாத்தீங்கன்னா வந்து ஹானரோட வந்து Pro 8 மாடல் வந்து இப்போ நல்ல ஒரு சேல்ஸ் இருந்துச்சு. ஒன் ஆஃப் த டஃபஸ்டான காம்படிட்டிவ் சொல்ல போனா OnePlus 5க்கு நல்ல ஒரு காம்படிட்டிவா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா போட்ட 5 நிமிஷத்துல வந்து போன் வந்து ஃபிளாஷ் சேல்ஸ் ஆயிருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு டஃப்பான காம்படிட்டிவ். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்ல நல்ல ரீச் பண்ணாங்க. இப்போ வந்து ஹவாய் நிறுவனம் வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டை வந்து அவங்க நல்லா ஆன்லைன் மார்க்கெட்டை ஓரளவுக்கு ரிகவர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு ரிகவர் பண்ணிருக்கோம்? ஏன்னா சராசரியான மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாதவங்க ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ல தான் வாங்குறாங்க. அதனால வந்து அவங்களோட போன் வந்து இனிமே வந்து அனைத்து போனும் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ல வரும்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இந்த போன் ஆஃப்லைன் போன் வந்து எப்படி அவங்க வந்து கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப வரப்போற பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாதம் செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா கேரளால பாத்தீங்கன்னா வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் வருது. ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெஸ்ட் சைடு ஈஸ்ட் சைடுல பாத்தீங்கன்னா துர்கா பூஜை இது மாதிரி ஒரு பண்டிகைக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் கொடுத்து ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹவாய் அது மட்டும் இல்லாம ஹானர் நிறுவனம் வந்து இதை வந்து முடிவு பண்ணிருக்காங்க. ஹானர் நிறுவனத்தோட போன் நீங்க வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹானர் நிறுவனம் பிடிச்சிருக்கா, ஹவாய் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. இனி டோட்டலா சொல்ல போனா வந்து மோரனால வந்து 5 டெக்னிக்ஸ் இருக்கு. எல்லா டெக்னிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்னிக்ஸ். சொல்ல போனா எல்ஜியோட போன் வரதுக்கா நானும் காத்துட்டு இருக்கேன். நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. மேக்கன் வந்து உங்களுக்கு எந்த டெக்னிக்ஸ் பிடிச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க கமெண்ட் கண்டிப்பா பண்ணியாலும் மேக்கன் இந்த டெக்னிக்ஸ்க்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. மேக்கன் இந்த டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பா மனசார எல்லா உறவினர் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர் ஷேர் பண்ண மறந்துடாங்க. மேக்கன் நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, Google+ ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மண்டி சைன் ஆஃப் முகமது.
பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.